தேசிய ஜனநாயக கடமை முடிக்க முடியாமல் சில பேர் இருந்திருக்காங்க. அதுதான் முதல் செய்தி. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கடமையை ஆற்றிவிட்டால் நமக்கு பிரச்சனை ஆகிவிடுமோ அப்படின்னு திமுக அரசு பயந்ததா என்னன்னு தெரியல. கிளாம்பாக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து, நான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் சொல்றது. ஏன்னா அங்க சில திருட்டுகள்லாம் நடக்குது. இப்போ அதையும் இதையும் நம்ம சேர்த்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் அப்படி சொல்றது இல்லை. அதனாலேயே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு சொன்னோம். அந்த பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. சொந்த ஊருக்கு போய் நம்ம போய் காலையில் ஊரில் போய் இறங்கி ஓட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா, நீ யாருக்கு போடுவேன்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு இந்த ஏற்கனவே உளவுத்துறை சில விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டுட்டாங்க போல இருக்கு. பஸ்ஸுன்னு ஒன்று விட்டாங்கடா நீ போவே அப்படின்னு சொல்லி பஸ்ஸு இல்லை. நீங்கள் காலையில் 10-10:30 மணிக்கெல்லாம் உட்பட பெரிய அளவு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு காலையில் நீங்கள் முகநூலில் ஒரு பதிவு செஞ்சிருக்கீங்க. வாங்கடா ஜென்சி போராட்டத்தை தொடங்குடா, வங்கதேசத்தில் நடந்த மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதை இந்தியாவிலேயே நடத்துங்கன்னு அறைகோள் விட்ட பயல்களுக்கு இவங்களுக்கே பாருங்க அப்படின்னு நீங்கள் பதிவு போட்டீங்க இல்லையா. கர்மா இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் தியரி. இப்போ நீ தூண்டி விட பார்த்த, உன்னுடைய இந்த திராவிட வேலையை நீ செய்ய பார்த்த, அதுக்கு நீதி தேவதையும் தர்ம தேவையும் கர்மானால ஒன்று மூஞ்சிலேயே ஓங்கி 2 குத்து குத்தி அதோட பழியை அங்கேயே தீர்த்திருக்கு. இது ஒரு பிகினிங் தான், இந்த பனிஷ்மெண்டோட பிகினிங் தான் இது. சில பேருக்கு அது என்ன ஜென்சி போராட்டம்னு நினைப்பாங்க. அங்க இந்த டைமர் ஒருத்தர் இருக்காரு, டே நான் கேட்கறதுக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியலடா கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க மக்கள். அவரும் கிளம்பிட்டு போறாரு. அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய கோவத்தை அறிவாங்கன்னு பயம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க. நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அவ்வளவு இளைஞர்கள், இளைஞர்கள், நடுத்தர வயது பெண்கள், அது குழந்தைங்க எல்லாரையும் வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம் நீங்க பாருங்க, தன்னைத்தானே அதிகமா பாராட்டிக்கிறோம் கதியெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். W.H. Douglas, while I was with the US, நான் பிராங்க்லின் டாங்கிள்டான் இருந்த போது இப்படி நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியுங்க, நான் அமெரிக்கால இருந்த போது இப்படிதான் சொன்னவரு. கடைசியில சுந்தர்சியை ஒரு சாதாரண கேள்வி, ஒரு சாதாரண நடிகர் தான்டா அப்படின்னு நினைச்ச ஒரு கடைசியில அவர் போட்டுல குமுறி அழுகுறான். அதாவது சுந்தர்சி என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, ஆனா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானே இந்த பையன். கர்மா எப்படிலாம் இவங்களை ஓவரா பில்டப் பண்ணிக்கிறவங்களுக்கு. இந்த பிடிஆருங்கிறதுனால அதை சேர்ந்து கேள்வி கேட்டுறேன். சாதாரணமாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு மரியாதை பண்ணதுக்காக மாலை போடுவாங்க. அதை சில பேர் இந்த மாலையோட வருவாங்க, இல்லைன்னா அதை எடுத்து கையில வச்சுட்டு வருவாங்க. அது வித்தியாசமா ஏதோ கையில சுத்திட்டு மைனர் குஞ்சு, இந்த அவிசாரி வீட்டுக்கு போற மைனர் குஞ்சு மல்லிகைப்பூ, அது கடவுள் ஏதோ நம்ம பழிக்க கூடாது, நம்ம நோக்கம் அது இல்லை. அதை பார்க்கும்போது தமிழ் சினிமாலாம் மல்லிகைப்பூ பந்து அப்படி சுருட்டி மோந்துக்கிட்டு வில்லன் அந்த மாதிரிங்க. அது அவங்களுடைய ஒரு அரகன்சி, தட் ஷோஸ் த அரகன்சி. பயபக்தியை கையில வச்சுப்போம், இல்ல அந்த மாலையை இறைவனுக்கு போட்டதை நம்மளுக்கு போடுறாங்களேன்னு ஒரு பயபக்தியில் இருப்போம். இது ஐயப்பன் கோவில்ல இருக்கிற ஐயப்பனே எங்க ஃபேமிலி தான் கிஃப்டட் இட் அப்படின்னு அந்த ஒரு பணிவெல்லாம் கிடையாது. நாங்க எங்க அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குதுங்க அப்படிலாம் இல்லை. வே கிஃப்டட் இட். அந்த லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், டோன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் கர்மா அங்கேயும் வேலை செஞ்சது. சுந்தர்சின்னு ஒரு சாதாரண இயக்குனர், அவர் ஸ்கிரிப்ட்லயே இல்லாம புளிய அழகச்சு. நான் அப்பவும் பாருங்க, அழும்போது கூட நான் டோக்கியோல ஜப்பான்ல அப்ப கூட கொட்டாம்பட்டிலாம் இல்ல, டோக்கியோல. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு அடுத்தது இருக்கு. கர்மா இஸ் வெயிட்டிங். இவர் எதா இருந்தாலும் இது திராவிட மாடல் அரசு, எளியோர்களுக்கான அரசு, இது டெல்லிக்கும் இதுக்கும் தான் போராட்டம். எதா இருந்தாலும் பிஜேபி. நல்ல வேலை இந்த பஸ் விடாததுக்கு காரணம் நயினாரும் அண்ணாமலையும் சரி பண்ணிட்டாங்கன்னு இன்னும் எப்ப சொல்ல போறாருன்னு தெரியல. இப்ப இவங்க தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் வார்னு, கடைசியில அது நீலாங்கரை கோபாலபுரத்துக்கு அந்த நீலாங்கரையோட சண்டை போடுறது வாய்க்காரப்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு உண்மையிலேயே நம்ம அதை ரசிக்கணும், தள்ளி இருந்து நம்ம விசில் அடிச்சு ரசிக்கணும் அவங்க இது பண்றத. நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கு, நம்மளுக்கும் ஜாலியா பொழுது போகணும்னு வச்சுங்க. இந்த பையன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். நீங்க பொங்கல், தீபாவளி, ஒரு 4-5 நாள் லாங் கேப் வரும்போது எல்லாருமே வெளியூர் போறது சகஜம். அந்த இளைஞர்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு.
உங்க மாநாடு நடத்தும் பொழுது பஸ்ஸுக்கு இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் தானடா எடுத்துட்டு போறீங்க, இப்ப நாங்க ஓட்டு போடுறதுக்கு ஏன் அது சர்வீஸ் ஏன் இல்லன்னு நீ ஓட்டு போடணும்னு நாங்க நினைச்சோமா? அதாவது இந்த அரசோட ஆணவம் எங்க இருக்குன்னா, நீ ஓட்டு போடணும்னாலும் நான் நினைச்சாதான், நீ எனக்கு போடுவேன்னு நான் கன்வின்ஸ் ஆனாதான் உனக்கு பஸ் விடுவேன். நீ இங்க இருந்து நான் விடுற பஸ்ல போய் எனக்கு எதிராக ஓட்டு போடுவியா அப்படிங்கிற மனோபாவம் தான் அது. அதே இளைஞர்கள் கேட்கறாங்க, டே இங்கே அந்த பேலட் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா, இந்த எடுத்துட்டு வா, மிஷினை எடுத்துட்டு வா, நாங்க விசிலுக்கு போட்டு காட்டலாம், இதுக்காக நீ பஸ் விட மாட்டேங்கிறேன்னு அதையும் கேட்கறாங்க. நம்ம குறிக்கா பார்க்கல, பரவாயில்ல, நம்மளோட எக்ஸென்ட்ரிக் அங்க இருக்கான், அதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு. அதனால இது நிர்வாக கோளாறு, பாசிசம், இதுல இவனுக்கு தான் பெரிய ஜனநாயக தந்தையே, இவனுக்கு தான் அப்படியே புதுசா சொன்ன மாதிரி இவனுக்கு தான் பயங்கரமா புரிகிட்டு திரிவான இந்த பயலையா. அதுல இவங்களுடைய சர்வாதிகாரத்தனம், எதேச்சதிகாரத்தனம், ஜனநாயகமற்ற தன்மைத்தனம், அடுத்தவங்களுடைய நீ எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெளியூருக்கு போறதுக்கு பஸ், இன்னொரு 20 பஸ்ஸை சட்டன்னு எங்கேயாவது நீ டவுன் பஸ் கொண்டு வந்திருந்தா கூட விழுப்புரம் வரைக்கும் போய் அங்கேருந்து போயிருப்பான். அந்த ஒரு வார் ஃபூட்டிங்ல எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுக்கணுங்கிற எந்த இதுவுமே கிடையாது. இல்ல இப்ப கிளாம்பாக்கத்துல அதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவான்மையூர்ல இருந்து இந்த கல்பாக்கம் வரைக்கும் அதெல்லாம் ஒரு 2 hours ஜேர்னி தானே, அங்க போறதுக்கு கூட பஸ் இல்லைன்னு திருவான்மையூர்ல மக்களும் கடந்து கத்துறாங்க. இவங்களுடைய டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். இதை இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் யாருமே வாழ தகுதியற்றவர்கள் ஆயிடுவாங்க. அதை தாண்டி அடுத்த தடவை ஒருவேளை டிஎம்கே ஆட்சி வரப்போறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நம்ம அடுத்த செய்திகள் சிந்தனைகள் பேசும்போது தேர்தல் ரிசல்ட் அடுத்த வாரம் 4ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்ததுன்னா அவங்க யார் யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கைது செய்யக்கூடிய ஒரு மனநோயாளி ஆட்சியாகத்தான் வரக்கூடிய ஆட்சி இருக்கும். இது இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாசிச எதேச்சதிகார தன்மை நிறைந்த ஜனநாயக தன்மையற்ற ஒரு குறுக்கு புத்தி கொண்ட ஒரு அதிகார வெறி கொண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதவி வெறியின் உச்சத்துல போய் இவங்க இப்ப பிராண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்களுடைய பதவி வெறிக்கு மக்கள்லாம் பலியாக கூடுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன வெள்ளோட்டம். அதை மனதில் கொண்டு மீதம் இருக்கிற நேரத்துல ஓட்டளிப்பாங்கன்னு நினைப்போம். இவங்க டோட்டல் ஃபெயிலியர் ஹேஸ் பீன் எக்ஸ்போஸ்ட்.